Taste the Daily. புதுக்கோட்டையில் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட 26 வயது இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக புதுக்கோட்டை குற்றவியல் நீதியரசர் விசாரணை மேற்கொண்டார். புதுக்கோட்டை பெரியார் நகர் அருகே போதை ஊசி பயன்படுத்தியதாக 13 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு வெள்ளனூர் காவல் நிலையத்தில் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது சாந்தநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் விக்னேஸ்வரனுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. எந்தவித உடல் உபாதையும் இல்லாத விக்னேஸ்வரனுக்கு எப்படி உடல்நலக்குறைவு ஏற்பட்டது என சந்தேகித்த உறவினர்கள் இளைஞரின் மரணம் குறித்து பேசவே தயங்கினர். இந்த நிலையில் இவ்விவகாரம் வெளியே கசிந்ததால் காவல் நிலைய மரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை குற்றவியல் நீதியரசர் உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் காவல்துறையினரிடம் விசாரணை நடத்தினார். மேலும் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த விக்னேஸ்வரனின் உடலை பார்வையிட்டார். திரைப்படம் பார்த்து காவல் நிலைய மரணங்கள் பற்றி உருக்கமாக பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் லாக்அப் மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் ஒப்பந்ததாரரின் தரமற்ற பணிகளால் 36 லட்சம் ரூபாய் பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 4வது வார்டு பேருந்து நிலையம் எதிரே உள்ள அருந்ததியர் காலனியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு 20 வருடங்களுக்கு மேலாக வடிகால் மற்றும் தார் சாலை வசதி செய்து தராமல் இருந்தது குறித்து கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு திமுக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை 3 மாதத்தில் ஜல்லி கற்கள் சாலையாக மாறியது. இதேபோல் கண் துடைப்புக்கு அமைக்கப்பட்ட கழிவறைகளும் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் என ஊழலில் திளைத்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கயத்தில் தெருநாய்களை கட்டுப்படுத்தாத ஸ்டாலின் அரசை கண்டித்து தெருநாய்கள் கடித்து பலியான கோழி, ஆடுகளுடன் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். மூலனூர், குண்டடம் மற்றும் வெள்ளக்கோவில் உள்ளிட்ட இடங்களில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தெருநாய்கள் கடித்ததில் 195 ஆடுகளும் 400க்கும் மேற்பட்ட கோழிகளும் உயிரிழந்துள்ளன. இதனால் தங்களுக்கு இழப்பீடு வேண்டும் என கோரி ஆட்சியருக்கு கடிதம் எழுதியிருந்த விவசாயிகள் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கால்நடைகளுடன் குடியேறும் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர். இந்த நிலையில் இறந்த ஆடு, மாடுகளுடன் திரண்ட விவசாயிகளை ஆட்சியர் அலுவலகம் செல்லாதவாறு காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயிகள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் தங்கள் கோரிக்கைகளை போராட்டத்தின் மூலமே தெரிவிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்க கிட்டத்தட்ட 6 மாசமா கால்நடைகளை நாய்கள், தெருநாய்கள் அதிகமா தாக்குதுங்க. இதுல பல ஆடுகள், மாடுகள் எல்லாமே இறந்திருக்கு. இன்னைக்கு ஏற்கனவே நாங்க இதுக்கு முன்னாடி கலெக்டர் ஆபீஸ்ல பல தடவை மனு கொடுத்தோம். ஏற்கனவே போராட்டமும் பண்ணிருக்கோம். அவங்க நஷ்டஈடு, இழப்பீடு எல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. கால்நடைகளுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொன்னாங்க. எந்த ஒரு இதுவுமே எடுக்கலைங்க. இப்ப மறுபடியும் நாங்க இந்த இடத்துல இன்னைக்கு கலெக்டர் அலுவலகத்துக்கு எங்க கால்நடைகளோட குடியேறும் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க.